ஆண்டவர் சொன்ன அடுத்த உவமையாக நாம் பார்க்க போகிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 35 வரைக்கும். மத்தேயு 18 21 முதல் 35 வரைக்கும். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியினால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலில் விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேனே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் ஊழியக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். இந்த உவமை நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு உவமை. சொல்லப்படுகிற சூழ்நிலை என்னது? மத்தேயு 18வது அதிகாரம் சகோதரர்களுக்குள்ள உறவு எப்படி இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் உபதேசிக்கிறதுக்காக சொன்ன அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் மன்னிக்கிறத பற்றி பேசும்போது, அதாவது சகோதரன் ஒருவன் குற்றம் செய்தால் அவனை என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் உபதேசம் கொடுக்கும்போது பேதுருக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. என்னன்னு, எத்தனை தடவை தான் ஆண்டவரை மன்னிக்கிறது? ஒரு நாளில் 7 தடவை தப்பு பண்ணிட்டு வந்து 7 தடவை மிஸ்டேக்குன்னு மன்னிப்பு கேட்டாக்க நான் மன்னிச்சிட்டா போதுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறான். அதுக்கு ஆண்டவருடைய பதில், ஒரு நாளில் 7 தரம் மட்டும் இல்லை, 70 தரம் அப்படின்னு சொல்கிறார். 70 தரம்னா எத்தனை தடவை வருது? 490 தரம் வருது. ஒரு நாளில் 490 தடவை தப்பு பண்ணிவிட்டு 490 தடவை மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிக்கணும்னு சொல்லிட்டு, அது எண்ணிக்கையை பற்றி அல்ல அப்படிங்கிறது அடுத்த வார்த்தையிலே சொல்கிறாரு. எப்படி எனில் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்படி எனில்னு சொல்லி இந்த உவமையை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்போ இந்த உவமை என்னது? ஆக்சுவலாக ஒரு ராஜா இருக்கிறான், அவங்ககிட்ட நிறைய பேர் கடன் வாங்கியிருக்கிறாங்க. இப்போது யார் யார்கிட்ட என்னென்ன கொடுத்துருக்குறோம்ப்பா, என்ன கணக்கு வழக்கு கொண்டான்னு சொல்லி அவன் கணக்கை விசாரிக்கிறான். அப்படி விசாரிக்கும்போது நம்பர் 1 பார்ட்டி யார்? இருக்கிறதுல பெரிய கடன்காரன் அவன் தான். அவனை கொண்டாந்து நிறுத்துகிறாங்க. இவன் கடன் பட்ட அளவு எவ்வளவுன்னு சொல்லியிருக்கு? 10,000 தாலந்துன்னு சொல்லியிருக்கு. 10,000ன்னு சொல்லும்போது 10,000 அப்படின்னு அர்த்தம். 20,000ன்னு சொன்னால் 20,000. ஸோ இது 10,000ன்னு சொல்லும்போது 10,000. 10,000 தாலந்து இவன் கடன் பட்டு இருந்தானா. இந்த 10,000 தாலந்து கடன் பட்டு இருக்கிறான்னு சொல்லும்போது அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு தாலந்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரெண்டாவது அது என்ன கடன் பட்டிருக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். இது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயம். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதாக இருந்ததுனால
அவங்க ஒன்று வெள்ளியில் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் அல்லது பொண்ணில் இருக்கும். இது வெள்ளின்னு இல்லைன்னு சொல்கிறதுனால ஒருவேளை பொண்ணாக இருக்கலாம் என்று சொல்லி நம்ம எடுத்துக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ பொண்ணாக இருந்தால் இவன் கடன் பட்ட அளவு எவ்வளவா இருக்கணும்னா 10,000 தாலந்து. ஒரு தாலந்துனா என்ன அர்த்தம்னா 37.5 கிலோ. ஒரு தாலந்துனா எவ்வளவு? 37.5 கிலோ. 37.5 கிலோன்னு சொல்லும்போது அது கோல்டாக இருந்தால் அதனுடைய மதிப்பு எவ்வளவா இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு கிராம் இன்னைக்கு 9,300 சில்லற ரூபா, ஒரு ரவுண்டாக 9,500 வச்சுக்கங்களேன். ஒரு கிராம் 9,500 ரூபான்னா ஒரு கிலோ எவ்வளவு? 95 லட்சம் ரூபா. 95 லட்சம் ரூபா ஒரு கிலோ. ஒரு தாளந்து எத்தனை கிலோ? 37.5 கிலோ. 37.5 கிலோவுக்கு கோல்டுடைய வேல்யூ போட்டோம்னு சொன்னாக்க 35,32,50,000 ரூபா. 35,32,50,000 ரூபா. அதாவது ஒரு தாளந்து. இவன் கடன் பட்டது எவ்வளவு? 10,000 தாளந்து. இப்போ இது கூட இன்னும் 4 சைபர் ஆட் பண்ணிக்கணும். 4 சைபர் ஆட் பண்ணோன்னு இந்த ஃபிகர் எங்கேருந்து எங்கே போயிடுதுன்னு சொன்னால் 3,53,250 கோடி. 3,53,250 கோடி. தலையே சுற்றுற அளவுக்கு பெரிய அளவில் கடன் வாங்கியிருக்கிறான். இப்போ எஜமானன் கணக்கு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு பார்ட்டி வந்து நிற்கிறது யார்? 10,000 தாளந்து கடன் வாங்கின இவன் தான். அப்போது நீ ரொம்ப கடன் வாங்கியிருக்கிற, நீங்கள் வந்து திருப்பிக்குள் செலுத்தணும்னு சொல்லி அவன் ஃபோர்ஸ் பண்ணி என்ன செய்கிறான்? இவனை விற்று, இவன் பொண்டாட்டியை விற்று, இவன் பிள்ளைங்களை விற்று, வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் விற்று கட்டிட்டு மீதி இன்னும் பேலன்ஸ் இருந்தால் அவனை தூக்கி ஜெயிலில் போடுங்கடான்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறான். இப்போ இவன் என்ன சொல்கிறான்? என்னால் கட்ட முடியாதையா, தயவுசெய்து எனக்கு மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி கேட்கல. இவன் என்ன கேட்குறான்? ஆண்டவனே, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் இதை எப்படியும் கொடுத்து தீக்கிறேன்னு தான் சொல்கிறான். இவனால் கொடுத்து தீர்க்கவே முடியாதுன்னு ராஜாவுக்கு தெரியும். இவனையே விற்றாலும் சரி, இவனுக்கு இருக்கிறதெல்லாம் விற்றாலும் சரி, ஒரு நாளும் இவ்வளவு பெரிய தொகையை இவனால் கொடுக்கவே முடியாதுன்னு தெரியும். அவனால் முடியாதுன்னு அவன் ராஜா பார்த்து அவன் மேலே இறக்கப்பட்டு அவனுக்கு அவன் என்ன செய்கிறான்? அவனை விடுதலை பண்ணது மட்டும் இல்லை, அவனுடைய கடன் மொத்தத்தையும் மன்னிச்சிடறான். பெரிய தொகை கடன் மன்னிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஸ்பாட்டில் ஒரே டைமில். அப்போது அந்த சந்தோஷம் வந்து உண்மையிலே தாங்க முடியாத சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் ஹவுசிங் லோன் ஏதாவது பெருசாக எடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் ஏதோ தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லி உங்கள் கடன் மொத்தத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இஎம்ஐலாம் கட்ட வேணாம், இந்த மாதமே வீடு உங்கள் சொந்த வீடாக மாறிடுச்சின்னு சொன்னால் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. பெரிய அமௌண்ட்டு, நம்ம அடுத்த 20 வருஷம் 30 வருஷம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை அவங்க கவர்மெண்ட்டு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. நமக்கு வீடு சொந்தமாகிருச்சு, இனிமேல் நம்ம கடன்காரன் இல்லைங்கிற அந்த சிச்சுவேஷன் ஒரு நொடியில் வந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்கள். இவனுக்கு அதை விட பல மடங்கு அதிகம். என்ன அந்த அமௌண்ட் வந்து சொல்ல முடியாத, நினச்சி கூட பார்க்க முடியாத அவ்வளோ பெரிய தொகையை இவன் மேலே இறக்கப்பட்டு அந்த ராஜா ஸ்பாட்டில் மன்னிச்சிட்டான். இப்போ அவன் வீட்டுக்கு போகும்போது நடந்து போயிருக்கவே முடியாது, பறந்தே போயிருக்கணும். ஏன்னா அவ்வளவு பெரிய சந்தோஷமாக இருக்கும், இவ்வளவு பெரிய கடன் மன்னிக்கப்பட்டது. இப்போ ராஜாவை விட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது வழியில் இவன் கூட வேலை செய்கிற ஒருத்தனை பார்த்துட்டான். இவன் கூட வேலை செய்கிறவன் இவனுக்கு கடன் பட்டிருக்கிறான். எவ்வளவு கடன் பட்டிருக்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ கடன் பட்டிருக்கிறான்னா 100 வெள்ளி பணம். 100 கிராம் இல்லை, 100 கிலோ இல்லை, 100 தாளந்து இல்லை, வெயிட்டில் இல்லை, எண்ணிக்கையில் 100 வெள்ளி பணம். அவ்வளோதான், சின்ன காரியம். அதை கொடுத்து தீர்க்கணும்னு சொல்கிறான். அவன் என்னால் முடியல, கொஞ்சம் எனக்கு மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்கல. அவன் என்ன கேட்குறான்?
கால அவகாசம் கொடு, நான் கொடுத்துட்றேன்னு சொல்கிறான். இவன் அதை கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான், கொண்டு போய் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுத்து அவனை ஜெயிலில் போட்டுட்டு இவன் வீட்டுக்கு போயிட்டான். இந்த செய்தி ராஜாவுக்கு போய் சேருது. ராஜாவுக்கு கோபம் வருது. ராஜா இவனை கூப்பிட்டு கேட்குறான், நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு எதை மன்னிச்சானோ அந்த மன்னிச்சதை கேன்சல் பண்ணி மறுபடியும் அவன் தலையில் அந்த கணக்கை ஏற்றி இவன் கொடுத்து தீக்கிற வரைக்கும் இவனை உபாதிக்கிறவர்கள் இடத்துல ஒப்பு கொடுக்குறான்னு சொல்லி தூக்கி உள்ளே போட்டுறான். இப்போ இதுதான் அந்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரி, இந்த ஓமை கர்த்தர் சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மன்னித்தல்ல 2 ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒன்று மன்னிப்பு அடைதல், இன்னொன்று நாம் மன்னித்தல். இந்த மன்னிப்பு அடைகிறதற்கும் மன்னிக்கிறதற்கும் இருக்கிற ஒரு உறவை பற்றி தேவன் பேசுகிறார். பேதுரு கேட்டது என்னது, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சால் ஒரு நாளில் எத்தனை தடவை மன்னிக்கிறது ஆண்டவரே. இப்போ மன்னிக்கிறதுன்னு வரும்போது அதில் நீ மன்னிக்கிறது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது, உனக்கும் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அதை சேர்த்து லிங்க் பண்ணி காமிக்கிறார். மன்னிக்கப்பட்டதும் நீ மன்னிக்கிறதும் என்று சொல்லி 2 அவர் சேர்த்து காட்டுறார். இப்போ சேர்த்து காட்டும்போது அதனுடைய அளவு எவ்வளவு பெருசுன்னு காண்பிக்கிறதுக்காக 10,000 தாலந்து இவன் கடன்பட்டு இருக்கிறான். அவன் கடன்பட்டது வெறுமனே 100 வெள்ளி பணம்னு சொல்லி இதை இவ்வளவு பெருந்தொகையாகவும் அதை அவ்வளவு சொற்பமான தொகையாகவும் காண்பித்து, இவ்வளவு பெரிய தொகையை அந்த ராஜா மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருந்தான், அந்த மன்னிப்பை பெற்றவன் இவ்வளவு சொற்பமான தொகையை மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லைங்கிறதே ஒரு ஹைலைட்டாக காண்பிக்கிறதுக்காக கொண்டு வந்து காண்பிக்கிறார். காண்பிச்சுட்டு 35வது வசனம் இருக்கு பாருங்க, அதுதான் மொத்த ஊமைக்கே திறவுகோல் வசனம். 35வது வசனம் என்ன சொல்லுது, அந்தபடியே அவனவன் தன் தன் சகோதரன் செய்கிற குற்றத்தை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதாவும் அப்படியே செய்வார்னு சொல்றார். அவனவன் தன் தன் சகோதரனுக்கு மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதாவும் அப்படியே செய்வார்னா எப்படியே செய்வார்? எப்படியே செய்வார்? அந்த ராஜா என்ன செஞ்சானோ அதையே செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போது நம்ம நார்மலாக மன்னிக்கும்போது நமக்கு சின்ன காரியம்னா நம்ம ஓரளவுக்கு மன்னிச்சிடலாம், கொஞ்சம் பெரிய காரியம்னா மன்னிக்கிறது கஷ்டப்படலாம், சில காரியங்களை மன்னிக்கலாம் அப்புறம் மறக்காமல் இருக்கலாம். இல்லை, இதெல்லாம் நிறைய விதவிதமாக இருக்குது. மன்னிச்சிட்டோம்னு சொல்லுவோம், ஆனால் மன்னிக்காமல் இருப்போம், கசப்பு வச்சுருப்போம், இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் இருக்கும். இதில் நமக்கு மன்னிக்கப்பட்டதே நாம் இதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு இந்த மன்னிக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். பவுல் இந்த சத்தியத்தை 2 முறை 2 சபைகளுக்கு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 32வது வசனம். எபேசியர் 4:32, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள்னு சொன்னார். இப்போ அடுத்த ஆள் எனக்கு தப்பு பண்ணும்போது அவங்கள நான் மன்னிக்கிறதுக்கு முன்னால் ரொம்ப யோசிக்கிறேன். அவங்களுக்கு மன்னிக்கிறது எனக்கு சில சமயத்தில் ரொம்ப கடினமாக இருக்குது. மன்னிக்க முடியாத குற்றங்களாக சில காரியங்களை நான் வச்சுருக்கிறேன். அது என்னதான் இருந்தாலும் அது எப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் இவங்க சொல்கிற உபதேசம் என்னது? எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்துவுக்குள் தேவன் எனக்கு எப்படி மன்னிச்சாரோ அப்படி நான் மன்னிக்கும்படி எதிர்பார்க்கப்படுது. கொலோசியர் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசியர் 3:13, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதுதான் அளவுகோலே.
கிறிஸ்துவுக்குள்ளே தேவன் நமக்கு மன்னித்தது, கிறிஸ்து நமக்கு மன்னித்தது எப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மற்ற காரியங்களெல்லாம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போது நம்மளுடைய சிந்தனையில் நம்ம செய்தது, நம்மளுடைய பார்வையில் நாம் செய்தது, நம்ம நோக்கத்தில் செய்தது, நம்ம ஆக்சுவலாக செய்ததுன்னு சொல்லி நம்ம பிறந்ததுலேருந்து இருக்கிற அவ்வளவு குற்றங்களையும் அவ்வளவு பாவங்களையும் அவர் என்ன செய்கிறாரா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டோம், அவர் இம்மீடியட்டாக என்ன செஞ்சிட்டாரு? எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரித்து இல்லை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு உன் பாவங்களை இனி நான் நினையாமலும் இருப்பேன்னு சொல்கிறார். இப்போ இதனுடைய குவான்டிட்டியை நம்ம செக் பண்ணோம்னா எவ்வளவு நமக்காக மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னால், நாம் மன்னிக்க எதிர்பார்க்கிறது வெறும்னு இந்த 100 வெள்ளி பணம் கணக்கில் தான் வரும். நமக்கு மன்னிக்கப்பட்டது மலை போல உள்ள காரியங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு சாதாரணமாக மன்னிச்சிருக்கிறாரு. நாம் சில்லற காரியங்களை மன்னிக்க மாட்டோம்னு சொல்லி, விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி, மறக்க மாட்டோம்னு சொல்லி நாம் வைராக்கியம் பாராட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால், தேவனுடைய பார்வையில் அது கொஞ்சம் சீரியஸான விஷயம். கொஞ்சம் சீரியஸ் இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம். ஆண்டவர் அதை இப்படி சொல்லும்போது சொல்கிறார், யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனத்தில், நான் உங்களுக்கு புதுசாக ஒரு கட்டளை கொடுக்குறேன்னு சொல்கிறார். என்ன புதுசாக ஒரு கட்டளையா? நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருங்க. எது மாடல்? எதை பார்த்து ஃபாலோ பண்ணணுமா? கர்த்தர் என்னிடத்தில் எப்படி அன்பாக இருக்கிறார்ன்றதை பார்த்து அதுபோல் நான் மற்றவர்களிடத்தில் அன்பு கூற எதிர்பார்க்கப்படுகிறேன். கர்த்தர் எனக்கு எவ்வளோ மன்னித்திருக்கிறார், எப்படி மன்னித்திருக்கிறார்னு பார்த்துட்டு அப்புறம் இதை நான் மன்னிக்க எதிர்பார்க்கப்படுகிறேன். நாம் அதை செய்ய தவறினோம்னா இந்த பொல்லாத ஊழியக்காரன் என்ன செஞ்சானோ அதை தான் செய்கிறவர்களாக இருப்போம். அப்போ அந்த எஜமானன் என்ன செஞ்சானோ அதை தான் ஆண்டவரும் செய்வேன்னு சொல்கிறார். இப்போ இந்த மன்னித்தலும் மன்னிக்கப்படுதலும் மன்னித்தலும் என்கிற இந்த 2 காரியம் இருக்குல்ல, இதற்குண்டான உறவை கர்த்தர் தன்னுடைய ஜெபத் கற்றுக் கொடுத்தார். பார்த்தீங்களா? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். லூக்கா சொல்லும்போது சொல்லலாம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும்னு சொல்லி. இப்போது தேவன் மன்னித்தது போல் நாம் மன்னிக்கணுமா? நாம் எப்படி மன்னிக்கிறோமோ அது மாதிரி தான் அவர் நமக்கு மன்னிப்பார். இப்படி போய் இப்படி வந்து திரும்ப போகுது. இப்போ நான் இப்படி வாங்கிட்டேன், நான் இப்படி கொடுக்கலன்னு சொன்னால், நான் கொடுக்கலைங்கிறது மறுபடியும் ரிட்டர்ன் போய் மேலே போய் அந்த அக்கௌண்ட்டு எதெல்லாம் எனக்கு கேன்சல் ஆச்சோ அதெல்லாம் திரும்ப அக்கௌண்ட்டில் ஏறிடும்னு சொல்கிறார். அந்த ராஜா எந்த அக்கௌண்ட்டை மன்னிச்சானோ அந்த கடனை திரும்ப அவன் மேலே ஏற்றி அவனை திரும்ப ஒரே நிமிஷத்தில் கடன்காரன் ஆகிட்டான். கர்த்தர் எனக்கு மன்னித்தது எல்லாத்தையும் திரும்ப வாபஸ் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். மன்னிப்பை வாபஸ் வாங்கிட்டு என் அக்கௌண்ட்டில் திரும்ப அவ்வளோத்தையும் ஏற்றினார்னா என் நிலைமை என்ன ஆகும்னு யோசித்து பாருங்கள். அப்போ சின்ன காரியம் நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னால் உங்கள் பரமபிதாவும் அப்படியே செய்வார்னு ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ அதனுடைய சீரியஸ்னஸை நாம் விளங்கி கொள்ளணும். நாம் மன்னிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது எனக்கு ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் நான் எப்படி மன்னிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. காரணம் என்னென்னா, எனக்கு மன்னிக்கப்பட்டது அவ்வளவு அதிகம். நான் இந்த காரியத்தை மன்னிக்க மாட்டேன்னு நின்றுட்டேன்னா அது கர்த்தர் பறையில் பொல்லாப்பான காரியமாக இருக்கும். அவர் ஒரே வினாடியில் செய்கிற காரியம் என்னது? அந்த ராஜா என்ன செஞ்சானோ பரமபிதாவும் அப்படியே செய்கிறவராக இருக்கிறார். அதனால் இது அவ்வளவு சீரியஸான விஷயம். சகோதரனை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிக்கணும்? 7 தரம் மட்டுமோ? 7 தரம் மட்டும் இல்லைப்பா, 70 தரம். எப்படி எனில் உனக்கு அவ்வளோ மன்னிச்சிருக்கிறாரு, நீயும் அவ்வளவு மன்னிக்க எதிர்பார்க்கப்படுகிறாயின்னு ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தர் சொன்ன இன்னொரு உவமைக்கு போனோம்னு சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7லிருந்து 10 வரைக்கும். லூக்கா 17 7லிருந்து 10 வரைக்கும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி,
நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறையை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு உதவி செய், பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபகாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உவமை பர்டிகுலராக மனிதராகிய தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகளாகிய நமக்கும் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகர்த்தாவாகிய அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கும் இருக்கிற உறவு உண்மையிலேயே என்ன உறவுங்கிறத கொஞ்சம் எடுத்து காண்பிக்கிறதுக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்கிறார். இப்போது நமக்கு பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு ஜெபம் பண்ண ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இப்போ அதில் பிதாவை தேவனை என்னென்னு அட்ரஸ் பண்ணுறோம்? பிதான்னு அட்ரஸ் பண்ணுறோம். அந்த பிதா எங்கே இருக்கிறாரா? பரமண்டலங்களில் அவர் வாசம் பண்ணுகிற எங்களுடைய பிதா என்று சொல்லி நாம் அவரை அழைக்கிறோம். இன்னொரு இடத்துல வரும்போது ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் அவருக்கு சகோதரரும் சகோதரிகளுமாய் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறார். இதை நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 35வது வசனத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவங்களாக இருந்தோம்னா அவருக்கு நம்ம என்ன ஆயிடுறோமா? அவருக்கு சகோதரனும் சகோதரியும் ஆயிடுறோமா? அந்த கர்த்தருடைய ஜெபத்தில் பிள்ளைகளாக இருக்கிறோம், இப்போ சகோதரர் ஆயிடுறோம். இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் அவர் தன்னுடைய சீஷர்களை பார்த்து யோவான் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் நான் உங்களை சிநேகிதர்கள் என்று அழைக்கிறேன்னு சொல்கிறார். இப்போ என்ன ஆகிட்டோம்? ஆண்டவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஸோ நம்ம ஒரு விதத்தில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸு, ஒரு விதத்தில் பார்த்தா அவருக்கு கூட பிறந்தவங்க, இன்னொரு விதத்தில் பார்த்தா அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று சொல்லி பல உறவுகளை வேதம் நமக்கு காட்டலாம். எந்த உறவில் நீங்கள் எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு உறவு மாறவே மாறாது. என்ன உறவு? அவர் சிருஷ்டிகர்த்தர், நீங்களும் நானும் அவர் கையினால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிகள். நாம் சிருஷ்டிகள், அவர் சிருஷ்டிகர்த்தர். இந்த உறவு மாறவே மாறாது. இதை சில சமயத்தில் மறந்துடுறாங்க. தாவீது அந்த உறவை பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பார்க்க முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 8வது சங்கீதம் 3-4 வசனங்கள். சங்கீதம் 8:3-4. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரமானவர். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே நான் ஜெபம் பண்ணலாம், ஆனால் ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ணணும்னா அவர் எதையெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார்னு ஒரு பார்வை பார்த்துட்டோம்னா, இப்போ அதுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணும்போது இதையெல்லாம் செஞ்சவர் என்னை ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம். மனுஷனை நினைக்கிறதுக்கும் மனுபுத்திரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவனுக்கு இதே கிடையாது, அது லிஸ்ட்லேயே கூட வராது. அவர் அவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கு. ஏசாயா அவரை தரிசித்தப்போ, ஏசாயா 6வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஏசாயா ஆண்டவரை தரிசித்தப்போ அவன் சொல்கிறான், அப்பொழுது நான் ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதேன்னு கதறான். பார்த்தது கர்த்தரை தரிசனம், அவ்வளவுதான். அந்த கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்த உடனே தன் நிலையை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். அவர் சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லும்போது நான் அசுத்தன் அவனுக்கு ரியலைஸ் பண்ணுறான். நான் யார் மத்தியில் இருக்கிறேன்? அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில் இருக்கிறேன். நான் அவரை பார்த்துட்டேனே, இப்போ அவரை பார்த்துட்டு யாரும் உயிரோடு இருக்கவே முடியாதே, நான் அவரை பார்த்துட்டேனேன்னு சொல்லி அவன்
அவ்வளவு பெரிய ஆதங்கத்தோட பேசுகிறத பார்க்க முடியும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஆண்டவரை தரிசித்தப்போ எசேக்கியேல் 1:28, எசேக்கியேல் 1:28, இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த 28 வசனம் வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வரான். இது இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, இப்படி இருந்துச்சு, தரிசனமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே, அதை நான் கண்டபோது முகங்குப்புற விழுந்தேன்னு சொல்கிறான். பேசுறதுக்கே இடம் இல்லை, அப்படியே மூர்ச்சையாகி முகங்குப்புற விழுகிறான். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தப்போ அவருடைய மார்பில் சாய்ந்து அவரிடத்துல ஃப்ரீயாக பேசினவன் யோவான். அவன் தனக்குத்தானே கொடுத்துக்கிட்ட டைட்டிலே இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். வேறு யாரும் டைட்டில் கொடுக்கல. இவர் தான் யோவான் எழுதின சுவிசேஷமே எழுதுகிறாரு. இவரே தனக்கு அந்த டைட்டில் கொடுத்துக்கிறார். என்னென்னு? இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் இருந்தப்போ அவர் மார்பில் சாய்ந்து பேசக்கூடிய அளவுக்கு நெருக்கமாக இருந்தவன் இயேசுவை நேரில் பார்க்குறான். அவர் மகிமை அடைஞ்ச பின்பு வெளிப்படுத்தல் 1:17, வெளிப்படுத்தல் 1:17, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தேன். ஸோ நம்ம முழங்கால் படியிடும்போது அப்பா பிதாவேன்னு கூப்பிடலாம். நான் அவருக்கு சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறேன்னு அவர் சொல்லலாம். என்னை சிநேகிதன் மாதிரி நினச்சி அவர் என்னிடத்துல பேசலாம். ஆனால் அதுக்காக நான் அவருடைய தோளில் கை போட்டு நடந்து போக முடியாது. ஏன்? அவர் அவ்வளவு பெரியவராக இருக்கிறார். நான் என்னுடைய தகுதி இந்த லெவலில் இருக்கு. இந்த லெவலில் நான் இருக்கிறேன், அந்த லெவலில் அவர் இருக்கிறாருங்கிறத நம்ம ஒரு நாளும் மிஸ் பண்ணிடக்கூடாது, மறந்துடவே கூடாது. இப்போ இந்த உவமையில் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, எஜமானன் வேலை செஞ்சு விட்டுருக்கான். இவன் போய் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. எஜமானன் சொன்ன காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்ற வேலைக்காரன் உள்ளே வரும்போது வெயிலில் வராங்க, டயர்டாக வராங்க. எஜமானன் ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்கப்பா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரீங்க, நீங்கள்லாம் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அனுப்ப மாட்டான்னு சொல்கிறாரு. டயர்டாக வந்திருக்கிறவங்கள பார்த்து நீங்கள் நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்களே, வெரி குட் வெரி குட், நீங்கள் எல்லாம் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல மாட்டானா. எஜமானன் என்ன டிமாண்ட் பண்ணுவானா? நான் சாப்பிட போகிறேன், எனக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா இப்போ சாப்பிட்டுட்டு அப்புறமா போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அவன் இன்சிஸ்ட் பண்ணுவானா. ஏன்னா அவன் எஜமானன். வேலையெல்லாம் செஞ்சோமே அப்படின்னு சொல்லி அதை இங்கே கிளைம் பண்ணவே முடியாதான். இங்கே வந்தாலும் எஜமானனுக்கு இன்னும் பணிஞ்சு தான் இருக்கணும்னு அந்த உறவு எப்படி செயல்படுதுன்னு அவர் இந்த ஒரு உவமையை காட்டுறார். இப்போ இதில் இவங்க வந்து இப்படி செஞ்சு இப்படி போகிறாங்க. இதை நம்ம பார்க்கும்போது நம்ம கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிறோம், கர்த்தருக்காக ஓடுகிறோம், வருகிறோம், இதை செய்கிறோம், அதை செய்கிறோம். கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கு, என்னென்ன பங்கு, யார் யார் என்னென்ன செய்யணுமோ அவங்கவுங்க அந்தந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ இந்த காரியங்களெல்லாம் செய்யும்போது நம்மை அறியாமல் நான் கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு நம்ம உற்சாகம் கொண்டு செய்கிறோம். இதில் இந்த மனப்பான்மையில் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வர்றது, அதாவது தவறாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னன்னு, நான் கர்த்தருக்காக செய்கிறேன், கர்த்தர் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும், கர்த்தர் என்ன அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், கர்த்தர் என்ன நான் செஞ்சேன் பத்தியா அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நன்றி உணர்வோடு அவர் என்னோட ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முளையிலேயே கட் பண்ணி எறிகிறது நல்லது. பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறதை பார்க்குறோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9:16, 1 கொரிந்தியர் 9:16, அவன் சொல்கிறான், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. நான் செஞ்சேன் நான் என்னெல்லாம் செஞ்சேன் தெரியுமான்னு சொல்கிறதுக்கு, பெருமை பேசுறதுக்கு இடமே இல்லையா. ஏன்னா அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்குது. நான் செஞ்சுதான் ஆகணும். அவர் எனக்கு கட்டளை இட்டு இருக்கிறார், நான் செஞ்சிட்டேங்கிறதுக்காக நான் பெருமை பேசிட்டு தெரிய முடியாது, நான் மேன்மை பாராட்ட முடியாது, அதை ஒரு பெரிய காரியமாக நான் நினைக்க கூட முடியாது. ஏன்னா அது என் மேலே விழுந்த கடமையாக இருக்கு. கடமை தவறுனா என்ன ஆகும்? நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. கடமை தவறுனா பனிஷ்மெண்ட் இருக்கு.
இப்போ நான் தேவனோடைய ஊழியத்தை நான் ஒரு பங்கு நான் செய்கிறேன்ல, இப்போ இந்த பங்கை நான் செய்யாமல் போயிட்டேன்னா மொத்த தேவனுடைய ராஜ்யத்தின் பணிகள் நின்று போயிடும் நான் நினைத்து கொள்ளக்கூடாது. நான் செய்யலைன்னா ஆண்டவர் என்ன இல்லாமல் இன்னொருத்தனை வச்சு அதை செய்துட்டு போயிடுவார். ஆனால் நான் செஞ்சிருந்தேன்னா அது எனக்கு நல்லது, நான் செய்யாமல் போனேன்னா அது எனக்கு ஐயோ நான் வேதம் சொல்லுது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமே கிடையாது. அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கு. நான் அதை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல். இந்த மனப்பான்மை சரியாக இருக்கிறது அவசியம். நம்ம எந்த வேலை எப்படி செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மகிட்ட நன்றியாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு நம்ம மூவ் பண்ணுறது ரொம்ப 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 தவறான ஒரு காரியமாக இருக்கும். நம்ம யாரை சேவிக்கிறோம், யார் முன்னாடி நிற்கிறோம், அவர் பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத சரியாக ரியலைஸ் பண்ணிக்கணும். இப்போ தாவீதா இருந்தாலும் சரி, ஏசாயாவாக இருந்தாலும் சரி, எசேக்கியாலாக இருந்தாலும் சரி, தானியேலாக இருந்தாலும் சரி, யோவானா இருந்தாலும் சரி, அவங்க அந்த டிஃப்ரென்ஸை ரியலைஸ் பண்ணும்போது அவங்களுக்குள்ளே இருந்த எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மனப்பான்மை கரெக்டாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதில் மிஸ்டேக் வந்துச்சுன்னா எப்படி வரும்னா, ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னார் இல்லை, மத்தேயு 11வது அதிகாரம் 29-30 வசனங்கள். மத்தேயு 11:29-30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். இது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச வசனம். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டுன்னு சொல்லி. தேவன் யார், நான் யார், தேவன் முன்னால் என்னுடைய நிலை என்னங்கிறத சரியாக புரிந்து கொள்ளாதவங்க இந்த வசனத்தை என்னன்னு இன்டர்பிரேட் பண்ணுறாங்க தெரியுமா? அவங்க வியாக்கியானம் என்ன தெரியுமா? ரெட்டை மாட்டு வண்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெட்டை மாட்டு வண்டியில் கர்த்தர் ஒரு பக்கம் பூட்டப்பட்டிருந்தா நான் ஒரு பக்கம் பூட்டப்பட்டு இருக்கிறதா அவங்க கற்பனை பண்ணிக்கிறாங்க. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டுன்னு ஆண்டவர் சொன்னதுனால நான் அவரோட கூட வண்டியில் பூட்டப்படுகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை விட தவறான உபதேசம் இருக்கவே முடியாது. என் நுகத்தை ஏற்றுக்கொண்டுன்னு சொன்னால் அவர் தான் வண்டி ஓட்டுறாருங்க. இது ரெட்டை மாட்டு வண்டி இல்லை, ஒற்றை மாட்டு வண்டி தான். நம்ம தான் அந்த ஒரு மாடு, நம்மளுடைய கழுத்தில் தான் நுகத்தை வைக்கிறார், அவர் தான் வண்டியை ஓட்டுறார். இந்த ரிலேஷன்ஷிப்பை மறந்துட்டு அவரை நமக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து அவர் என்னுடைய ஜதைன்னு சொல்லி நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும்? ஆண்டவர் என் மாஸ்டர் இல்லை, ஆண்டவர் என் பார்ட்னர்ன்னு வந்துடும். ஒரு நாள் ஆண்டவர் நம்மளுடைய பார்ட்னர் கிடையாது, நம்ம அவருடைய வேலைக்காரங்க, சர்வன்ட்ஸ் இல்லை, நம்ம ஒன்றுமே கிடையாது அவர் முன்னாடி. அதை நம்ம மறந்துட்டு ஆண்டவரை பார்ட்னர்னு நினச்சக்கூடாது. ஒருத்தர் இப்படியே சொல்கிறார், தசம பாகம் பற்றி பேசுகிறார். அவர் 10ல் 1 ஆண்டவர் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி தசம பாகத்தை பற்றி பேசிட்டு இன்னும் கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக அவர் சொல்கிறார், உங்களுடைய பிஸ்னஸில் ஆண்டவரை பார்ட்னராக சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறார். அப்படி நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பு 50-50. அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு எத்தனை % கொடுக்கணும்? 50% கொடுக்கணும்னு சொல்கிறார். எங்கே இருக்குது ஆண்டவர் எனக்கு பார்ட்னர்னு சொல்லி? அவர் எப்போவுமே மாஸ்டர் தான், ஒரு நாளும் பார்ட்னர் கிடையாது. நம்மளுடைய லெவலில் தெரியாதனமாக அவ்வளோ தூரத்துக்கு உயர்த்திக்கிட்டு அவருடைய லெவலில் நம்ம லெவலில் வரைக்கும் இறக்கிக்கிட்டு நம்ம 2 பேர் ஈக்குவல் நினச்சிக்க கூடாது. அது நாமே ஏமாற்றிக்கொள்ளுகிற ஒரு காரியம். அவர் அவ்வளவு பெரியவர், வேலை சொல்லியிருக்கிறார், கொடுத்த வேலையை செஞ்சோம்னு சொன்னால் அது நமக்கு நல்லது. செஞ்சு முடிச்சுட்டு வந்த அப்புறம் கர்த்தர் என்ன பாராட்டணும், எனக்கு பொன்னாட போத்தணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. உள்ளே வந்து அடுத்த வேலை என்ன கொடுக்குறாரோ அந்த வேலையை செய்கிறவர்களா நம்ம இருக்கணும். அதுதான் அந்த மனப்பான்மை, அதுதான் எதிர்பார்க்கப்படுது. ஆண்டவர் இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்தோம்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். இந்த அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, இது ஒரு விசேஷமான வார்த்தை. மொத்த பைபிளில் இந்த இடத்துல ஒன்று வருது, இன்னொரு இடத்துல இன்னொரு தடவை வருது, அவ்வளோதான். 2 தடவை தான் வருது. எங்கே வருது? இன்னொரு இடத்துல மத்தேயு 25வது அதிகாரம் 30வது வசனம். மத்தேயு 25:30. அங்கே அப்பிரயோஜனம்னு வராது, பிரயோஜனம் இல்லாத இந்த ஊழியக்காரனை தூக்கி
அழுகையும் பற்கடிப்பும் உள்ள புறம்பான இருளில் போடுங்கன்னு சொல்லுகிறது. இப்போ அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், அங்கே பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். இந்த அப்பிரயோஜனம் என்கிற வார்த்தைக்கு யூஸ் பண்ணுகிறது அக்ரியோஸ் அப்படிங்கிற ஒரு கிரேக்க பதம். இது புதிய ஏற்பாட்டில் ரெண்டு இடத்துல தான் வருது. இந்த 2 இடம்தான். இப்போ நான் இந்த ஊழியத்துக்கு தகுதியா? நான் இந்த ஊழியத்துக்கு தகுதியா? நான் தகுதியே இல்லாதவனுக்கு எனக்கு இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். தகுதியே இல்லாத நான் பிரயோஜனமே இல்லாதவனாக இருந்தேன். அப்படி தானே கிடந்தேன். பன்னிக்குட்டியாக இருந்தவனை கழுவி சுத்தம் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறார். இப்போ பிரயோஜனமே இல்லாத இருந்த என்னை கொண்டு வந்து தகுதியே இல்லாத இடத்துல நிறுத்தி ஒரு வேலை செய்ய சொல்கிறார். இந்த வேலை செய்து முடிச்சுட்டு நான் ஒரு முன்னாடி போய் நின்று என்ன சொல்லணுமா? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அப்பிரயோஜனமான நான் என்ன அமிச்சிங்க, நான் போனேன், முடிச்சிட்டேன், மீதி நீங்கள் பார்த்துக்கங்கன்னு அந்த லெவலில் அந்த தாழ்மை, அந்த ஒரு மனப்பான்மை எதிர்பார்க்கப்படுகிற காரியமாக இருக்கு. ஒரு நாளும் தேவனுக்காக நான் ஒரு காரியம் செய்தேன், தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன்னு காலரை தூக்கி விட்டுக்கிறதுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லி கர்த்தர் இந்த உவமையில் சொல்கிறார். ஸோ செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தவறான ஒரு மனப்பான்மையில் நம்ம கர்த்தரிடத்தில் அணுகணும்னு சொன்னால் நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம 2 உவமைகள் பார்த்தோம். ஒரு உவமை மன்னித்தலும் மன்னிக்கிறதையும் பற்றி பேசுகிற ஒரு உவமை. இப்போ அதில் நம்ம மன்னிப்பை பெற்றிருக்கிறோம் என்கிறத உணர்ந்து எவ்வளவு மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத உணர்ந்தோம்னா நாம் மன்னிக்கிறது சுலபமாக இருக்கும். நாம் மன்னித்தே ஆகணுங்கிறது கட்டாயமாக இருக்குது. சப்போஸிங் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் என்ன நடக்கும்? அவனவன் தன் சகோதரனுக்கு மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதாவும் அப்படியே செய்வார். அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கங்க. எல்லா சூழ்நிலையிலும் அதை திரும்ப சொல்லிக்கங்க. எங்கே இருக்குது? மத்தேயு 18:35. அதுக்கு முன்னாடி இருக்க கதை மறந்துட்டா கூட பரவாயில்லை, இந்த வசனத்தை மறக்கவே மறக்காதீங்க. மத்தேயு 18:35. அவனவன் தன் சகோதரனுக்கு மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால் உங்கள் பரமபிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார். அப்போ உடம்புல பயம் இருக்கும், வேண்டாம்ப்பா நமக்கு இந்த வேலைன்னு மன்னிச்சு விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்குறவங்களா ஆயிடுவோம். இது கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரு காரியம். இது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். என்ன பார்த்தோம்? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்கிறதை மறந்துடக்கூடாது. தகுதி இல்லாத இருந்த நம்ம, பிரயோஜனமற்றவர்களாக இருந்த நம்மை, ஒன்றுமே இல்லாதிருந்த நம்மை கர்த்தர் அழைத்தார், கர்த்தர் தெரிந்து கொண்டார், கர்த்தர் பயன்படுத்துகிறார், கர்த்தர் வாய்ப்புகளை கொடுக்கிறார். செய்ய வேண்டியதை மாத்திரம் செஞ்சுட்டு அப்பிரயோஜனமான ஊழியக்காரராண்டவரே செய்ய வேண்டியதை செஞ்சோம்னு பணிந்து கர்த்தர் முன்னாடி நிற்கிற மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்கணும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாமா?